ஆற்றுல போனானுங்களாம் 3-4 பேர். எப்படியோ கால் தவறி அப்படியே தள்ளிவிட்டு ஓடியான்ட்டானுங்க. எப்படின்னு அக்கா தங்கச்சி அப்பனை அனாதையா விட்டுட்டு போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து தண்ணியில் விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் அப்பா போய் பார்த்துட்டு வந்தார். தண்ணியில் அவன் தான் விழுந்துட்டான். அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் கரெக்டாக சொன்னாங்க. அப்புறம் தான் விழுந்துட்டான்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க அம்மா வந்து கோயிலில் ஒரு வாரத்தில் டெய்லியும் கோயிலுக்கு போவோம். போயிடுச்சு கோயிலில் சாமி கும்பிட்றது கிடையாது. எனக்கு குலதெய்வம் அவன் தான். அவனை தான் வந்து குடிச்சிட்டு டெய்லியும் விளக்கத்து. அடையாற்று கரையிலிருந்து சில மீட்டர் தூரத்தில் ஈக்காட்டு தாங்கலில் தன் குடும்பத்துடன் வசித்து வந்த 12ஆம் வகுப்பு மாணவன் முருகன் அன்று காலை தனது நண்பனை பார்த்துவிட்டு வருவதாக சொல்லி வீட்டிலிருந்து புறப்பட்டான். ஆனால் 3 நாட்கள் கழித்து கோவளம் அருகே சடலமாக மீட்கப்பட்டான் முருகன். அந்த 3 நாட்கள் முருகனின் வீட்டை சூழ்ந்த சோகத்தை இப்போதும் அவர்கள் வீட்டினுள் நுழையும் போது நம்மால் உணர முடிகிறது. எங்களுக்கு மறக்க முடியாது மேடம். எழுது ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன். அவன் படிச்சா எனக்கு சோறு போடுவான். இது முருகனை இழந்தவர்களின் கதை மட்டுமல்ல. சென்னையில் கடந்த வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் முதல் டிசம்பர் வரை பெருமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 347 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் கணக்கில் வராத மரணங்களும் இருக்கலாம். உயிர் பலிகளை தாண்டி பொருளாதார இழப்புகளை சந்தித்தவர்களும் ஏராளம். அரசு கொடுத்த ரூபாய் 5000 நிவாரணத் தொகை சேற்றை அள்ளுவதற்கு மட்டுமே பயன்பட்டது என்று கூறுகிறார் நவநீதம். பொருள் ஒன்று எல்லாமே போயிடுச்சு. இன்னும் மிக்சி, கிரைண்டர் எல்லாமே போயிடுச்சு. நிறைய பொருள் சேதமாயிடுச்சு. எதுவுமே கிடையாது. ஃப்ரிட்ஜு, கட்டில் எல்லாமே அந்த அவங்க கொடுத்த 5000 கூட இந்த சேர ஆரம்பிக்கும் சரியாக போயிடுச்சு. நாங்கில் 3 சென்னை வாசிகளின் நிலை இதுதான். இந்நிலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட 6% அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது சென்னை மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி ஒரு பெருமழை வந்தால் என்னவாகும் சென்னை? மழைக்கு ஆயத்தமாகிவிட்டதா சென்னை? இப்படி இருந்த வாழ்க்கை ஒரே நாள் இரவில் இப்படி மாறிப்போகும் என்று இவர்கள் கனவிலும் நினைத்திருக்க வாய்ப்பில்லை. சென்னையை புரட்டி போட்ட பெருமழைக்கு பின் மழை என்ற சொல்லே மக்களுக்கு பெரும் அச்சத்தை கொடுத்திருக்கிறது. 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி உருவானது சென்னை நகரம். இன்றைய தேதியில் 1 கோடிக்கும் மேலான மக்கள் தொகை கொண்ட நகரமாக வளர்ந்துள்ளது. அதிகரித்து வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப திட்டமிடப்பட்ட கட்டமைப்பு வசதிகள் ஏதும் இல்லை என்பதே கசப்பான உண்மை. பெருமழையால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு பிரதான காரணிகளாக அமைந்தவை இவைதான். சீரான மழைநீர் வடிகால் வசதிகள் இல்லாதது, ஆக்கிரமிப்புகளால் நிறைந்துள்ள நீர்வழித்தடங்கள், ஏரிகள் தூர்வாரப்படாமல் அதன் கொள்ளளவு குறைந்து போனது, திடக்கழிவுகளால் கழிவுநீர் கால்வாய்கள் அடைக்கப்பட்டது, குண்டும் குழியுமாக சேதமடைந்த சாலைகள் போன்ற பல்வேறு காரணங்கள் அறியப்படுகின்றன. கடல் மட்டத்தை விட 2.5 மீட்டர் மட்டுமே உயரமான சென்னை நகரில் மழை நீரை சாலைகளில் தேங்க விடாமல் கடலில் சென்று சேர்க்க மழைநீர் வடிகால்வாய்கள் மிக முக்கியமானவை. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக 10,000 கோடிக்கும் மேலாக செலவிட்ட பிறகும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முழுமையடையவில்லை. அந்தந்த தெருவிலே கட்டப்பட்டிருக்கின்ற இந்த மழைநீர் வடிகால்கள் பக்கத்தில் இருக்கிற பெரிய கால்வாய்க்கோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆறு, கூவம், அடையாறு, பக்கிங்ஹாம் கேனால், காட்டன் கேனால், ஒட்டேரி நல்லா போன்ற கால்வாய்களுடன் இணைக்கப்படவே இல்லை. அங்கெங்கே எல்லாம் அது முட்டு சந்து போல டெட் எண்ட் ஆக இருக்கிறது. எனவே அதில் வரக்கூடிய அந்த மழைநீர் எங்கேயும் ஓடாமல் தேங்கி மறுபடியும் மேலே வந்து தெருவிலே மூடிவிடுகிறது. எனவே சென்னை நகரம் மிதக்கிறது. சென்னையில் உற்பத்தியாகும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்படாமலேயே ஆறுகளில் கலப்பதால் ஆறுகளின் அகலம் குறைந்து
வெள்ளம் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. ராவாட்டரே வந்து எம்ஜிஆர் நகர்கிட்ட வந்து ட்ரீட் பண்ணாமலே விட்டுறாங்க. ட்ரீட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறதுனாக்கா அந்த வாட்டர் வந்து குடிக்கிற அளவுக்கு உள்ள டிடிஎஸ் வந்து 500 ppmக்குள்ளார இருக்கிற மாதிரி பிஓடி சிஓடி எல்லாம் வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த கடலில் கலக்கிற மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும். ஆனால் இவங்க வந்து சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால எல்லாமே வந்து ஆற்றுலேயே தான் போகுது. சென்னை எல்லா காலத்திலும் இப்படி இருந்ததில்லை. இயற்கையாகவே சிறப்பான வெள்ள வடிகால் வாய்கள் அமைந்த நகரம்தான் சென்னை. வடசென்னை பகுதிக்கு கொசஸ்தலை ஆறு, மத்திய சென்னைக்கு கூவம் ஆறு, தென் சென்னைக்கு அடையாறு என வடிகால் வாய்கள் அமைந்துள்ளன. மேலும் பக்கிங்ஹாம் கால்வாயும் அதை தவிர 16 முக்கிய வடிகால் வாய்களும் சென்னையில் உள்ளன. சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட கூவம் நதியில் படகு போக்குவரத்து நடைபெற்றுள்ளது. பக்கிங்ஹாம் கால்வாயில் மீன் பிடித்து சாப்பிட்டவர்களும் உண்டு. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் 30 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் வந்து முதல்ல நாங்கள் வந்து இருக்கிற சமயத்தில் தண்ணி நல்லா இருந்தது. இந்த இடத்துல நாங்கள் இந்த மீனெல்லாம் பிடிப்பாங்க, நாங்கள் பிடிச்சி ஆக்கியிருக்கிறோம். இப்போலாம் அந்த தண்ணியை எடுத்துக்க முடியல. இந்த தண்ணி நல்லா இல்லை, ஒரே நாற்றடிக்குது. தண்ணி விட்டதுலேருந்து நாற்றடிக்குது, கொசு தொல்லை ரொம்ப தொல்லையாகுது. சென்னையில் இப்போதும் கூட பாக்கம், வாக்கம் என்று முடியும் பெயர் கொண்ட பகுதிகளை காண முடியும். வாக்கம் என்பது ஏரிகளை சுற்றியிருந்த பகுதிகளையும், பாக்கம் என்பது ஆறுகளை சுற்றியிருந்த பகுதிகளையும் குறிக்கும். நுங்கம்பாக்கம், வில்லிவாக்கம் என இவை அனைத்துமே நீராதாரங்கள் நிரம்பி இருந்த இடங்கள் என்பதற்கு சான்றாகும். 2 அல்லது 3 வாக்கங்களுக்கு இடையே ஒரு பாக்கம் இருந்தது. பாக்கங்களை வாக்கங்கள் இணைத்தன. சென்னையில் இந்த நீர்வழி தடங்களை நாம் இன்றும் காண முடிகிறது. ஏரிகளாக இருந்த வெள்ளிவாக்கம், புரசைவாக்கம் பகுதிகளின் தண்ணீர் இப்போதும் நுங்கம்பாக்கம், கூவமாட்டில் கலக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழகமே சிறப்பான நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டதாகத்தான் இருந்தது. இந்த வடிம்பலம் என்ற பாண்டியன் என்ன செய்கிறான்னு சொன்னால், கடல்கோள் வந்தபோது எந்த இடங்களிலே கடல்கோளிலிருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம், எந்த இடத்திலே நிலம் அதற்கேற்ற வாய்ப்பாக இருக்கிறது என்று அது இந்த கடல் நீர் வடிவதற்கான இடத்தை அவன் கண்டுபிடித்ததுனால வடிம்பலம்பன் என்ற பாண்டியன் என்று அவனுக்கு பெயர். ஆகவே அப்பொழுதுலேருந்தே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், எப்படி இதை நம்ம வந்து எதிர்கொள்ள போகிறோம் என்பதிலிருந்து அவர்கள் கவனம் செலுத்தியிருக்கார்கள் என்று நமக்கு தெரிகிறது. சிறு வயதில் மன்னர்களை பற்றி பேசும்போது என்ன சொல்லலாம், இந்த மன்னன் இந்த குளத்தை வெட்டினான், இந்த மன்னன் ஏரி, இப்படி தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம. அப்போ நீர் மேலாண்மையிலேருந்து நம்முடைய மன்னருடைய கவனம் முழுமையாக இருந்தது நன்றாக தெரிகிறது. எங்கே இது தவறி போயிற்று, எங்கே நாம் அதை இது நம்மகிட்ட வந்து நழுவி போயிற்று. இந்த நழுவின இடம்தான் நாம் இப்பொழுது நலிவடைகிற இடம். ஆனால் இன்று சில மணி நேரங்கள் மழை பெய்தாலே சென்னை நகரம் தண்ணீரில் மிதக்கிறது. அதான் ஒரு நாள் மழைக்கே இவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னும் தொடர்ந்து மழை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது இன்னும் பேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு இந்த ரோட்டில் இது வரைக்கும் எதுவும் சரி பண்ணலைங்க மேடம். வெள்ளம் வந்தது பிறகு ரோடு அப்படியே தான் இருக்குது. இன்னும் ரோடு எதுவும் போடலை.